தேங்காய் பூவுன்னு கூவி கூவி விற்பாங்களே, அந்த பூ உடல் எடையை குறைக்குமாமே அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கான வீடியோல தேங்காய் பூவில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்பதான் சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் பத்தி உங்களுக்கு ரெகுலரா தெரிய வரும். தேங்காய் பூவில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். தேங்காய் இளநீரை விட தேங்காய் பூவில் அதிக சத்துக்கள் காணப்படுது. தேங்காய் பூவை சில பேர் ருசிச்சிருப்பாங்க. ரோட்ல தள்ளுவண்டியில அடுக்கி விற்கப்பட்டு வர்ற தேங்காய் பூவை பார்த்துட்டே இது எதுக்காக அப்படின்ற கேள்வியோடையே சில பேர் கடந்து போயிட்டு இருப்பாங்க. இதுக்கு காரணம்லாம் இல்லாம இல்ல. சில டைம்ஸ் கோயில்கள்ல தேங்காயை உடைக்கிறப்போ பூ வந்திருந்தா நாம நினைச்ச காரணம் கை கொடும் அப்படின்னு நினைச்சு சந்தோஷம் கூட நம்ம படுவோம். தேங்காய் இளநீரோட யூஸ்லாம் பரவலாவே இருக்கு. ஆனா தேங்காய் பூ எதுக்காக, என்ன பலன், சும்மா சுவைக்காக மட்டும்தானா அப்படின்ற கேள்விகள் பலருக்கும் இருக்கலாம். இந்த கேள்விகள், டவுட்ஸ் எல்லாத்துக்குமான ஆன்சரை இன்னைக்கான வீடியோல டீடைல்ஸா நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், தேங்காய் பூ அப்படின்னா என்ன? வழக்கமா தேங்காயை சாப்பிடுறோம், இளநீரை சாப்பிடுறோம். தேங்காய் பூ அப்படின்றது என்னன்னு சில பேருக்கு குழப்பம் இருக்கும். முத்தின தேங்காயில உண்டாகிற கரு வளர்ச்சி தான் தேங்காய் பூ. பருவகால தொற்று நோய்கள்ல இருந்து முழுமையான பாதுகாப்பை தேங்காய் பூ கொடுக்கும். தைராய்டு பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க தேங்காய் பூவை சாப்பிடுறதால தைராய்டு சுரப்பை குணப்படுத்தலாம். தேங்காய் பூ சாப்பிட்றதால உடல் எடையை கட்டுக்கோப்பா வைக்கவும் முடியும். இதுல குறைஞ்ச கலோரி இருக்கிறதால உடல் எடை குறையவும் உதவுது. வளர்சிதை மாற்றத்தை தூண்டுறதால கொழுப்பு சேராம வேகமா உடல் எடையை குறைக்கவும் முடியும். புற்றுநோய் செல்களை தூண்டுற ஃப்ரீ ரேடிக்கல்ஸை நம்ம உடல்ல இருந்து வெளியேற்றுற ஆற்றலை கொண்டது. தேங்காய் பூ இன்சுலின் சுரப்பை தூண்டுது. இதனால ரத்தத்துல அதிகப்படியான சர்க்கரையை கட்டுப்படுத்தவும் முடியும். ஜீரண சக்தி கம்மியா இருந்தா தேங்காய் பூ ஒரு பெஸ்ட் மருத்துவமாகவும் இருக்கும். இதுல இருக்க மினரல், விட்டமின்ஸ் உடலுக்கு பாதுகாப்பும் அளிக்குது, மலச்சிக்கலை குணமாக்குது. தேங்காய் பூவுல தேங்காய் அண்ட் இளநீர்ல இருக்கிறத விட அதிகமான சத்துக்கள் இருக்கு. தேங்காய் பூவுல அதிகமான ஊட்டச்சத்து இருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி 2 மடங்கு அதிகரிக்கும். தேங்காய் பூவுல முக்கியமா முதுமையை தடுக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு. சுருக்கங்கள், வயசான தோற்றம், சரும தொய்வு மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்மளை நெருங்க விடாது. சிறுநீரக பாதிப்பை குறைக்கும் திறன் தேங்காய் பூவுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம சிறுநீரக தொற்று நோய்களையும் குணப்படுத்துது. நச்சுக்களை வெளியேற்றி ஆரோக்கியமான சிறுநீரகத்தை தேங்காய் பூவால நாம பெறலாம். அதிகமான ஒர்க் பிரஷரோட இருக்கிறவங்க மன அளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்பவே சோர்வா இருப்பாங்க. அப்படி இருக்கப்போ தேங்காய் பூவை சாப்பிட்டா உடலுக்கு அதிகமான எனர்ஜி கிடைக்கும். இதய குழாய்கள்ல படிகிற கொழுப்புகள் மாரடைப்பு அண்ட் வேறு சில இதயம் தொடர்பான நோய்களை உண்டாக்குது. இந்த கொழுப்பு தேங்குற பிரச்சனைய சரி செய்யறதுலயும் ரொம்ப சிறப்பா தேங்காய் பூ உதவுது. நம்மளோட சருமத்தை இளமையாவும் பொலிவோடையும் சரும சுருக்கங்கள் இல்லாம வச்சுக்கிறதுல முக்கிய பங்கு தேங்காய் பூவுக்கு இருக்கு. இதுல உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இளமையை தக்க வைக்கவும் உதவுது. பெண்களுக்கு மாதவிடாய் டைம் தவிர ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கிறதால இந்த தேங்காய் பூவை சாப்பிட்றதால சரி செய்ய உதவுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப டேஸா வரக்கூடிய மாதவிடாய் பிளட் ஃப்ளோஸை சரி செய்யவும் தேங்காய் பூவை யூஸ் பண்ணலாம். இளநீர் மட்டும் இல்லாம தேங்காய் பூவுக்கும் உடல் சூட்டை தணிக்கிற தன்மை இருக்கு. உடல் சூட்டால ஏற்படுற மூக்குல இருந்து ரத்தம் கசிறதையும் தேங்காய் பூ தடுக்குது. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாய்ஸ் ஆஃப் அபர்ணாவை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.